Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோடான சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது இது எக்ஸாக்டா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணூர் அண்ட் காட்டுப்பள்ளி போர்ட் கிட்ட தாங்க இது எக்ஸாக்டா ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிபிஆர்ஆர்னு சொல்ற சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்கிருந்து ஒரு 133 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இப்போ எக்ஸாக்டா இருக்கும். ஸோ அதோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ அண்ட் ட்ரோன் வியூவில் எப்படி இருக்கு அண்ட் கிரவுண்ட் ஒர்க் வந்து என்ன ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸை பத்தி நம்ம மேப் வியூல டீடைலா பார்த்தலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்டை 5 செக்ஷனா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா காட்டுப்பள்ளியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி தச்சூர்ல போய் எண்ட் ஆகுதுங்க. அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அண்ட் செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா தச்சூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டா திருவள்ளூர் பைபாஸ்ல போயிட்டு எண்ட் ஆகுதுங்க. இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 26.1 கிலோமீட்டர் வருதுங்க. அண்ட் அப்படியே செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா திருவள்ளூர் பைபாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டா ஸ்ரீபெரும்புத்தூர்ல போயிட்டு எண்ட் ஆகுதுங்க. அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 30.1 கிலோமீட்டர் வருதுங்க. அண்ட் அப்படியே செக்ஷன் 4 பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி தென் சிங்கப்பெருமாள் கோயில்ல போயிட்டு எண்ட் ஆகுதுங்க. அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 23.8 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. அண்ட் தென் ஃபைனல் செக்ஷனான செக்ஷன் 5 பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே மகாபலிபுரம் கிட்ட பூஞ்சேரி அப்படின்ற லொகேஷன்ல போயிட்டு எண்ட் ஆகுதுங்க. இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28.2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரோட்டோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 133.6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம லைவா ட்ரோன் ஷாட்ல எவ்வளோ ஒர்க் பெண்டிங்ல இருக்கு அண்ட் என்ன ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காட்டுப்பள்ளி ரோட் கிட்ட இருந்து இந்த சிபிஆர்ஆர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா சிபிஆர்ஆர் 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்குங்க. அங்கதான் நம்ம இப்ப எக்ஸாக்டா இருக்கோம். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் நம்ம டுவர்ட்ஸ் வந்து காட்டுப்பள்ளி சைடு வந்து டிராவல் பண்ணி பார்ப்போம். என்ன ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டுவர்ட்ஸ் வந்து காட்டுப்பள்ளி சைட்ல போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு அங்க பார்த்தா தெரியும், அதுதான் காட்டுப்பள்ளி போர்ட்டுங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த காட்டுப்பள்ளி ரோட்ல இருந்து நான் நிக்கிற அந்த 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபுல்லா ஹை எலிவேட்டட் பிரிட்ஜஸா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, ஒரு சைடு பிரிட்ஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட். அதாவது இன்னொரு சைடு வந்து ஸ்லாப் ஒர்க் வந்து இன்னும் வந்து ஆன் ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து நம்ம லெஃப்ட்ல போனோம்னா நம்ம காட்டுப்பள்ளி வில்லேஜ் போற சைடு அண்ட் அப்படியே டுவர்ட்ஸ் ரைட்ல போனோம்னா நம்ம வந்து எண்ணூர் போற சைடுங்க. இங்கிருந்து நம்ம அப்படியே ரிட்டர்ன் திரும்பி டுவர்ட்ஸ் வந்து தச்சூர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். இந்த காட்டுப்பள்ளிக்கான ஐடென்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரிகிற எண்ணூர் SCS தெர்மல் பவர் பிளான்ட் தாங்க. உங்களால அதை பார்க்க முடியும். இதுதாங்க இந்த சிபிஆர்ஆர் ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான லேண்ட்மார்க். ஸோ வாங்க நம்ம இப்போ டுவர்ட்ஸ் வந்து தச்சூர் சைடு போயிட்டு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, ரோடு ஒர்க் வந்து என்ன ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோல நம்ம செக்ஷன் 1 ஆன காட்டுப்பள்ளி ரோட்ல இருந்து தச்சூர் வரைக்கும் தாங்க கவர் பண்ண போறோம். அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 25.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அண்ட் இன் ஃபியூச்சர்ல நம்ம மத்த எல்லா செக்ஷனும் 1 by 1 வந்து கவர் பண்ணலாங்க. அதுக்கு நீங்க மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஷோ ஆகுங்க. கைஸ், என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த UPI ஐடிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மார்க்கிங் தாங்க நான் முன்னாடியே சொன்ன அந்த கூகுள் மேப் லொகேஷன்ல சிபிஆர்ஆர் 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ரோடு வந்து ஒரு 6 லேன் டு 10 லேனா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மெயின் கேரேஜ் வே வந்து 6 லேனாவும் அண்ட் த்ரூ அவுட் இந்த ரோடு ஃபுல்லாவே 4 லேன் சர்வீஸ் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மெயின் கேரேஜ் வேல ஹை ஸ்பீட் வெஹிக்கல்காகவும் அண்ட் சர்வீஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம இந்த சிபிஆர்ஆர் ரோடோட சர்வீஸ் ரோட்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, இந்த சர்வீஸ் ரோடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க.
நடுவுல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறத உங்களால பார்க்க முடியுங்க. இந்த சர்வீஸ் ரோடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்லாம் வந்து டிராவல் பண்றதுக்காக. கைஸ், நம்ம அது சிபிஆர்ஆர் ஸ்டார்டிங் பாயிண்டான காட்டுப்பள்ளி ரோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேஜரான ஒரு இன்டர்சேஞ்ச் கிடைக்குங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மீஞ்சூர் டு சிபிஆர்ஆர் ரோடோட லிங்க் ரோடுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தாங்க இந்த சிபிஆர்ஆர் மீஞ்சூர் ரோடோட லிங்க் ரோடு. இது வழியா நம்ம எக்ஸிட் எடுத்தோம்னா நம்ம டுவர்ட்ஸ் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்ம எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல போயிட்டு இந்த லிங்க் ரோடு வந்து ஜாயின் ஆகுதுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாங்க சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. இந்த சிபிஆர்ஆர் அண்ட் ஓஆர்ஆரோட லிங்க் ரோடோட ஃபுல் டிரைவ் ரிவ்யூ அண்ட் ஃபுல் ட்ரோன் ஷாட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேங்க. நான் மேல ஐகார்ட்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த லிங்க் ரோடோட மெயின் பர்பஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணூர் போர்ட் அண்ட் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து வர ட்ரக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் லாரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகாமலே இந்த சிபிஆர்ஆர் ரோடு வழியாக வந்து இந்த லிங்க் ரோடு எடுத்து நம்ம டைரெக்டாக சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் ஜாயின் ஆகி நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் வந்து வண்டலூர் வரைக்கும் போய் ரீச் ஆக முடியுங்க. இந்த சிபிஆர்ஆர் ரோட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செக்ஷன் 1 மட்டும் ரொம்பவே டிலே ஆகுதுங்க. ஏன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும், இந்த செக்ஷனில் நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கிறதால இங்க வந்து நிறைய பிரிட்ஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இங்க உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, இந்த செக்ஷன்ல நிறைய எலக்ட்ரிக் டவர்ஸ் இருக்கிறதுனால இந்த ரோட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தாங்க. சோ அந்த ரீசன்னால இந்த செக்ஷனோட ஒர்க் மட்டும் ரொம்ப டிலேல போயிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம மீஞ்சூர் டு காட்டூர் ரோட் கிட்ட தாங்க இருக்கோம். அண்ட் இந்த செக்ஷனை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா டாடா ப்ராஜெக்ட்ஸ் தாங்க இந்த செக்ஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு தாங்க டாடா ப்ராஜெக்டோட கேம்ப் ஆபீஸ். கைஸ், இந்த சிபிஆர்ஆர் ரோட் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, ட்ரக் டிரைவர்ஸ் அண்ட் ஓனர்ஸ்க்கு அண்ட் போர்ட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு அண்ட் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்க்கு அண்ட் வேர் ஹவுஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அண்ட் டெய்லி டிராவலர்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ நார்த் சென்னையில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு இந்த ரோடு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க. கைஸ், இப்போ நம்ம அந்த மீஞ்சூர் காட்டூர் ரோட் அண்ட் டாடா ப்ராஜெக்ட் சைட் ஆஃபீஸை கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரம் வந்த உடனே நம்மளுக்கு இந்த கல்பாக்கம் போகிற ரோடு கிடைக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பாடிஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியுங்க. அதனால இங்க பிரிட்ஜ் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஒர்க் ப்ராக்ரஸ் வந்து உங்களால பார்க்க முடியுங்க. இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோடே வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலங்க. ஒர்க் வந்து இன்னும் நிறைய பெண்டிங்ல இருக்கிறத உங்களால பார்க்க முடியுங்க. கைஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரோடு வந்து வெள்ளம்பாக்கம் போற ரோடுங்க. கைஸ், நம்ம இந்த மீஞ்சூர் டு காட்டூர் ரோட கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் நம்மளுக்கு ஒரு மேஜரான ரயில்வே லைன் கிராசிங் வருங்க. இந்த ரயில்வே லைன் தான் சென்னை டு கும்முடிப்பூண்டி போற ரயில்வே லைனுங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் இன்னும் ஸ்டார்டே பண்ணலங்க. மோஸ்டா ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்பவே டிலே ஆகுங்க. ஏன்னா ரயில்வே கிட்ட இருந்து கிளியரன்ஸ் வரதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த செக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனாலுமே இப்ப நீங்க பாத்துருக்கிற இந்த ரயில்வே லைனோட ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் மட்டும் கண்டிப்பா டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் எக்ஸாக்டா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளம்பாக்கம் அப்படின்ற ஊர்கிட்ட தாங்க இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வந்து வருங்க. ஸோ அந்த ரயில்வே ஓவர் லைனை கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் நம்மளுக்கு இந்த திருவொற்றியூர் ஹை ரோட் கிடைக்குங்க. இது வந்து மீஞ்சூர் டு பொன்னேரி போற ரோடுங்க. இங்கிருந்து லெஃப்ட்ல போனோம்னா நம்ம வந்து மீஞ்சூர் போற சைடு, அண்ட் டுவர்ட்ஸ் ரைட்ல போனோம்னா நம்ம வந்து பொன்னேரி போற சைடுங்க. கைஸ், இந்த ரோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் லைக் ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம், சிப்காட், திருவள்ளூர், காட்டுப்பள்ளி, எண்ணூர், சிங்கப்பெருமாள் கோயில் அண்ட் மகாபலிபுரம் டூரிஸ்ட் ஜோன்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொன்னேரி, மீஞ்சூர், காட்டுப்பள்ளி, எண்ணூர், தச்சூர்ல இருக்கிற சரௌண்டிங்ஸோட லேண்ட் வேல்யூஸ் எல்லாம் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகுங்க. நம்ம அந்த ரயில்வே லைனையும் அண்ட் திருவொற்றியூர் ரோடும் கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரம் வந்த அப்புறம் நம்மளுக்கு மூலத்தாங்கல் அப்படின்ற ஊர்கிட்ட தாங்க இந்த செக்ஷன் 1ஓட டோல் பிளாசா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கைஸ், ஃபைனலா நம்ம ஒரு 25.4 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி நம்ம ஸ்டேட் ஹைவே 16 ஆன சென்னை டு கொல்கத்தா ரோட்ல சோழவரம்க்கும் புதுவாயிலுக்கும் நடுவுல எக்ஸாக்டா பஞ்சட்டி அப்படின்ற ஊர்கிட்ட தாங்க இப்ப நம்ம இருக்கோம். இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 1 வந்து எண்ட் ஆகுதுங்க. இந்த நேஷனல் ஹைவே 16ல இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு வந்து கிளவர் லீஃப் இன்டர்சேஞ்ச் வந்து லொகேட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இன்டர்சேஞ்சை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்ப நம்ம NH16 ஆன சென்னை டு கொல்கத்தா ரோட்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எக்ஸாக்டா சோழவரம்ல இருந்து புதுவாயில் சைட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து வந்தோம்னா நம்ம நல்லூர் டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துல, அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம எக்ஸாக்டா ஜன்னப்ப சந்திரம் கிட்ட NH716A ரோட கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்திலே நம்மளுக்கு இந்த CPRR ரோட இன்டர்சேஞ்ச் வந்து கிடைக்குங்க. இன் ஃபியூச்சர்ல இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கன்னா இதுல எடுத்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து ரைட்ல போனோம்னா நம்ம திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில் வழியா நம்ம வந்து மகாபலிபுரம் வரைக்கும் போய் ரீச் ஆக முடியுங்க. அண்ட் டுவர்ட்ஸ் நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம எண்ணூர் அண்ட் காட்டுப்பள்ளிக்கு போய் ரீச் ஆயிடலாங்க. கைஸ், இந்த CPRR ரோட் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கன்னா அண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்த் தமிழ்நாடு சைடில் ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த ரோடு வந்து ஒரு இன்டைரக்டான பெனிஃபிட் கிடைக்குங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. அண்ட் நான் இந்த வீடியோவை ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்துருக்கேங்க. வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைஸ், என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த UPI ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த லேட்டஸ்ட் CPRR ஒர்க் ப்ராக்ரஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்ட் ஹைவே, எக்ஸ்பிரஸ்வே, மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரோட் ரிவ்யூஸ் ரெகுலராக பார்க்கணும்னா இந்த ஜெகா கிரியேஷன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட்டில் மீட் பண்ணுறேங்க. Until then, bye from Jagdish. Have a nice day. Drive safe. Bye.